ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி காலையிலே டீ சாப்பிட்டுக்கிட்டே பால்கனியில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம குரோட்டான்ஸ் சின்னதாக வச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வளர்ந்துருக்குன்ட்டு. இது தொங்குற மாதிரி இருந்தது, அதனால் அதை ஒரு நூல் போட்டு கட்டிட்டேன். கட்டி விட்டோன்னு பார்த்தா அந்த நூலில் அழகாக படர்ந்து வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நிறைய வளர்ந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் செம்பருத்தி 3 பூ பூத்துருக்கு இன்றைக்கி. எனக்கு இங்கே கார்டனில் இங்கே பால்கனியில் இடமே இல்லை. இங்கே தான் நான் துணியும் காய போட்டுப்பேன். ஏசி வேறு, ஏசியோட அவுட்டோரும் இங்கே தான் இருக்கும். அப்புறம் இந்த கார்டனும் வச்சுருக்கேன். பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா ராகி தோசை தான். நம்ம ஃப்ரிட்ஜு ரிப்பேராக இருக்கனால மாவு கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுலேயே ராகி மாவு நான் கலந்து வச்சுக்கிட்டேன். இதில் ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த பூண்டெல்லாம் உரித்து வைக்கணும். சரி, நம்ம இப்போ ராகி தோசையை சுட்டுடலாம். நான் எல்லாம் ஆனியன்லாம் போட்டாச்சு. இந்த ராகி தோசை சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். மற்ற நார்மல் தோசையை விட கொஞ்சமாக நீங்கள் ராகி மாவு கலந்து சுட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களாம் ஒன்று கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அயன் சக்தி அதிகமாக இருக்கனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் எப்போவுமே ஸ்டாக்காக வாங்கி வச்சுருவேன். தோசை நார்மல் தோசையை சாப்பிட்றத விட இது கொஞ்சம் கலந்து செஞ்சோன்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி சாம்பார். காலையிலேயே நல்லா குழன்னு சாம்பார் வச்சுட்டேன். அந்த சாம்பாரை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி காலையில் டிஃபனை முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் சாதம் வச்சு அந்த சாம்பாரே மதியானத்துக்கும் வச்சாச்சு. இந்த வெயிலில் தனித்தனியாக செஞ்சிட்ருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மொத்தமாக காலையிலே சாம்பார் குக்கர் நிறைய சாம்பாரை வச்சு விட்டுட்டேன். அதுதான் மதியானம் எடுத்துக்கிட்டோம். சாம்பார் வச்சாலே என் பசங்க எங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு கொடுங்க, வறுத்து கொடுங்க இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு பொரியல் நான் அடிக்கடி செய்ய மாட்டேன். இருந்தாலும் சரி, சாம்பாருக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் தானே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருந்தேன். அதையே நாங்கள் சாப்பிட்டு லஞ்சை முடிச்சாச்சு. ஈவினிங் எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா, வீட்டில் இருக்கும் போர் அடிக்குதுனாங்க. அதனால் ப்ரெட்டு, அதில் கோஸு, வெங்காயம் எல்லாத்தையும் வறுத்து போட்டாச்சு. அதை வச்சு சாண்ட்விச் மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தா செஞ்சோம். பாஸ்தாலாம் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை தான். அது மைதா மாவில் செய்வாங்க. இருந்தாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் பசங்க ஆசைப்படும் போது நம்ம செஞ்சு கொடுத்தா தப்பு இல்லை. இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா அதனால் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்கும். என் பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. என்னம்மா டைம் ஆச்சு, இந்த நேரத்துக்கு படிக்கிறியே, படுமா அப்படின்னு நான் சொன்னேன். அவள் இருங்கம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னான். இவளுக்கு நான் படின்னுலாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பசங்களுக்கு நம்ம படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கே அந்த ஆர்வம் வந்துடுது. அவங்களே உட்காந்து படிப்பாங்க. இவ ஒரு சில டைம் எக்ஸாம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 4 o'clockலாம் ஏஞ்சி உட்காந்து படிச்சுட்ருப்பா. நானே என்னடா அது இந்த நேரத்துக்கு படிக்கிறாளே அப்படின்னு நினைப்பேன். ஒரு அம்மாவாக நம்மளுக்கு பசங்க நைட்டில் கண்ணு முழிச்சு படித்தா அவங்களோட ஹெல்த் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவங்க அவங்களா படிக்கும்போது அதை நம்ம தடுக்கவும் கூடாது. இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கும்போது நம்ம விட்டுடணும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணலாம். அவங்க கூட உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் அவங்க இன்னும் நல்லா படிப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். காலையில் கூட படிமா, படுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா ஒரு 10 minutesல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால், சரி அவள் படிக்கிறவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாம், என்கரேஜ் பண்ணுற மாதிரின்னு சொல்லிவிட்டு டார்க் ஃபேண்டஸி இருந்தது. அதை கொடுத்துருந்தா இதை சாப்பிட்டுட்டே நீ படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.